பார்க்கலாமா? பார்க்கலாமா? சரி, ஓகே. ஒரு பைத்தன் ஃபைல் என்ன பண்ற? பர்சன் டாட் p1 சொல்லிட்டு என்ன பண்ற? ஒரு ஃபைல் கிரியேட் பண்ற. இதுக்கு முன்னாடி என்ன எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஜஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க, வெளிய வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க. அது நான் குளோபல் ஸ்டாட்டிக் அது மாதிரி டிக்ளேர் பண்ணீங்க. ஓகே. அடுத்து என்ன பண்ணீங்க? மெத்தட் நார்மலா வெளிய டிக்ளேர் பண்ணி வச்சீங்க. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுவோம்? லைன் பை லைனா நடக்கும் அது. ஓகே, அது என்ன பண்ணுவோம்? லைன் பை லைனா நடக்கும். ஓகே. இதுக்கப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு 10 ஃபைல் இருக்கு. இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு, அப்புறம் இது ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஒரு மெத்தட் இருக்கணும். ஹீட் அப்படின்னு ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஒரு ஈட்டின் ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணி அப்புறம் பிரிண்ட் கொடுப்பீங்க. ஓகே. அடுத்து வெளியே பிரிண்ட் கொடுப்பீங்க. ஓகே. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் அப்புறம் ஈட் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஸ்லீப்னு ஒரு மெத்தட். ஓகே. பிரிண்ட் என்னது? ஸ்லீப்னு ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுவீங்க. டெஃப் கீவேர்ட் வச்சு. ஓகே. இதுல என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் கொடுத்து இதுக்குள்ள ஒரு இது கொடுத்து வச்சுப்பீங்க. ஓகே. அடுத்த பிரிண்ட் இங்க வெளியே பிரிண்ட் அப்புறம் என்னது? இது ஒரு பிரிண்ட் அப்புறம் என்ன பண்ணுவோம்? டிரைவர் சொல்லிட்டு கொடுக்கலாம். எஃப் டிரைவர் ஒரு மெத்தட். ஓகே. இதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் இங்க ஒரு பிரிண்ட் அப்புறம் என்னது? டெஃப் ஆட் ஒரு மெத்தட் என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் கொடுப்பீங்க. ஸோ இந்த பைத்தன் ஃபைல ரன் பண்ணா எனக்கு என்ன பண்ணுவோம்? முதல்ல எப்படி லைன் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகும். டாப்ல இருந்து பாட்டம். ஓகே. முதல்ல இதுக்குள்ள போகும், போயிட்டு என்ன பண்ணுவோம்? முதல்ல டிக்ளேர் பண்ணி வச்சிரும். ஓகே. இது என்ன பண்ண முடியும்? அப்புறம் இந்த பிரிண்ட் வந்து ரன் ஆகும். கரெக்டா? இந்த பிரிண்ட் வந்து ரன் ஆகும். இப்போ என்ன பண்ணீங்க? கால் பண்ண மட்டும் மெத்தட் ரன் ஆகும். இல்ல ரன் ஆகுமா? மெத்தட் வந்து கால் பண்ணா ரன் ஆகுமா? இல்ல கால் பண்ணாட்டே ரன் ஆகுமா? அது கால் பண்ணா ரன் ஆகும். அப்ப எப்படி கால் பண்ணுவீங்க? சின்டெக்ஸ் என்னது? மெத்தட கால் பண்றதுக்கான சின்டெக்ஸ் என்னது? புரியல. நான் ஆப்ஜெக்ட் கான்செப்டே போல, நான் நார்மலா சொல்லிட்டு இருக்கேன். ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போல நான் கிளாஸ் ஏதாவது டிக்ளேர் பண்றேன்னா கிளாஸ் ஏதாச்சும் டிக்ளேர் பண்றேன்னா பண்ணல. அப்ப எப்படி ஆப்ஜெக்ட் வச்சிருக்க? ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து பண்ணுவீங்க. அப்ப என்னது? ஈட்டின் கொடுத்துருப்பேன். ஓகே. ஈட்டின் கொடுத்து என்ன பண்ணுவோம்? இதை போய் கால் பண்ணுவோம். ஓகே. முதல்ல என்ன பண்ணுவோம்? இது ஜஸ்ட் டிக்ளரேஷன் மெத்தட் ஏரியால போய் டிக்ளரேஷன் பண்ணி வச்சிடும். ஓகே. அப்ப இந்த பிரிண்ட் வரப்ப என்னது? பிரிண்ட் ஆகும். அப்புறம் இந்த லைன் வரப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ஈட்டின் மெத்தட் கால் பண்ணுவோம். ஸோ அங்க போய் என்ன பண்ணுவோம்? இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம்? அப்புறம் இதுக்குள்ள இருக்க பிரிண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி தரும். ஓகே. அடுத்து இந்த கிளாஸ் என்னது? இது a.py அப்புறம் என்னது? b.py. இதெல்லாம் பண்ணுவீங்க. ஒண்ணு தனித்தனியா ரன் பண்ண முடியும். இது ரன் பண்ணா இது மட்டும் தான் ரன் ஆகும். ஓகே. இது ரன் ஆகுமா? மத்த ஃபைல் ஏதாவது ரன் ஆகுமா? ரன் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவோம்? இது ரன் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? முதல்ல பிரிண்ட் ரன் ஆகும். அப்புறம் என்னது? இது ஜஸ்ட் என்னது? என்ன கொடுத்துருக்கேன்? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே. ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோ. கால் ஆகாது. ஓகே. ரன் ஆகாது. ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இன்னொரு பிரிண்ட் கொடுத்துருக்கேன். அது ரன் ஆகும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறோம்? மறுபடியும் ஸ்லீப் பண்றதை கால் பண்ணுவோம். ஸ்லீப் பண்றதை கால் பண்ணா என்னது? அது போயிட்டு இது போய் கால் பண்ணும். கரெக்டா? இது போய் கால் பண்ணும். அப்புறம் என்னது? அப்புறம் இந்த பிரிண்ட் வந்து ரன் ஆகும். ஓகே. அடுத்து மறுபடியும் இன்னொரு பைத்தன் ஃபைல் இது என்னது? c.py கொடுத்துருங்க. அப்ப என்னது? இது தனியா ரன் பண்ணும். இது தனியா ரன் பண்ணா இதுக்கெல்லாம் அவுட்புட் வரும். ஓகே. இது தனியா ரன் பண்ணா இதுக்கான அவுட்புட் வரும். ஓகே. இது ரன் பண்ணா இதுக்கான அவுட்புட் வரும். ஓகே. என்ன பண்ணுங்க? பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அது பிரிண்ட் பண்ணி தரும். ஓகே. அடுத்து என்னது? டிரைவ் அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் என்னது? டிக்ளரேஷன் மட்டும் பண்ணி வைக்கும். ரன் ஆகாது. ஓகே. அடுத்து இங்க வரப்ப என்னது? இது பிரிண்ட் ஆகும். ஏன்னா வெளியே இருக்கு. பிளாக் உள்ள வெளியே இருக்கு. அப்ப இது ரன் ஆகும். ஓகே. அடுத்து இங்க என்ன பண்றீங்க? ஆட்னு இன்னொரு மெத்தட் டிக்ளேர் பண்றீங்க. அது ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிக்ளரேஷன் வந்து பண்ணும். ரன் ஆகாது. என்னது? கால் பண்ணல ரன் ஆகாது. ஓகே. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? ஆட கால் பண்றேன். அப்புறம் என்னது? டிரைவர் கால் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இந்த லைன் வரப்ப என்னது? ஆட்ன்ற மெத்தட் கால் பண்ணி என்னது? அதுக்கான பிரிண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே. அது டிரைவ்ன்ற மெத்தட் கால் பண்ணும். அதுக்குள்ள இருக்க பிரிண்ட் மெத்தட் என்னது? அதுக்கு ரன் ஆகும். அப்ப என்ன பண்ணுது? இங்க இருக்கிறது என்ன பண்ணுது? ஒவ்வொரு ஃபைலும் தனித்தனியா ரன் பண்ணி வச்சிருக்கும். ஒவ்வொரு ஃபைலும் என்னது? தனித்தனியா கோட் ரைட் பண்ணிருக்கோம். அதுல என்னது? ஒன்னா ரன் ஆகல. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ரன் பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் அவுட்புட் ஒரே டைம்ல கண்டுபிடிக்குமா? ஒரே டைம்ல ரன் பண்ண முடியுமா? இதை பண்ண முடியாது. அப்ப என்னது? நம்ம ஒரு பெரிய சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம். ஓகே. லாகின் ஃபியூச்சர் இருக்கு, பேமெண்ட் ஃபியூச்சர் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே ஃபைல ரைட் பண்ணா கரெக்டா இருக்குமா? அது கரெக்டா இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? எல்லாமே என்னது? ஒரு ஆர்டராவே எல்லாமே என்ன பண்ணுவோம்? எல்லாமே அன்ஆர்டரா இருக்கும். அது மாத்தி மாத்தி இருக்கும். என்னது? நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்? இந்த ஒரே ஃபைல் கூட சேஞ்சஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே. நாளைக்கு என்ன பண்ணுவோம்? தனித்தனியா பிரிச்சு வச்சா என்னது? கால் பண்றதுக்கு நம்ம என்னது? இங்க இருந்து இதை கால் பண்ண முடியாது. அங்க இருந்து அதை கால் பண்ண முடியாது. கனெக்டிவிட்டியே இருக்காது. சிக்னல் கனெக்டிவிட்டியே இருக்காது. ஓகே. இதுக்காக கொண்டு வந்து என்னது? இந்த மாதிரி ஒரு 1000கணக்கான 2000கணக்கான 3000கணக்கான ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி என்னது? 3 ஃபைல் 3000 ஃபைல்ஸ் என்னது? தனித்தனி ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக கொண்டு வந்து என்னது? ஊப்ஸ்னு ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஊப்ஸ்னு ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஊப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. இப்போ இந்த விஷயத்தை தனித்தனி ரன் பண்ண முடியாது. தனித்தனி ரன் பண்ணா மட்டும் தான் ரன் ஆகும். ஓகே. இது எல்லாம் ஒண்ணா கனெக்டிவிட்டி பண்றது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. என்ன பண்ணி வச்சிருக்கேன்? இந்த பைத்தன் ஃபைல் கூட நான் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்ப கிளாஸ் ஆப்ஜெக்ட் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் கிடையாது. ஓகே. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணோம்?
கிளாஸ்ன்ற கீவேர்டு கொடுத்து என்னது கிளாஸ் நேம் கொடுப்பேன். எப்படி அவங்க மெத்தட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், எஃப்ன்ற கீவேர்டு கொடுத்து மெத்தட் நேம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி என்னது ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணா என்னது கிளாஸ்ன்ற கீவேர்டு கொடுத்து அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஓகே, என்ன கிளாஸ் நேம் வேணா கொடுக்கலாம். ஓகே, நான் பர்சன்ட் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னது ஒரு கோலம் கொடுத்துருக்கேன். அப்ப என்னது கிளாஸ்க்கான பிளாக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, கிளாஸ்க்கான பிளாக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இதுக்குள்ள டிக்ளேர் பண்றதுலாம் என்னது இங்கே தான் இருக்கணும். எங்க இருக்கணும், இதுக்குள்ள டிக்ளேர் பண்ண சொல்ல என்னது ஒரு இன்டென்டேஷன் விட்டு ஸ்பேஸ் விட்டு என்னது அதுக்கு பிறகு டிக்ளேர் பண்ணாதான் என்னது அந்த கிளாஸ்க்குள்ள இந்த கோடெல்லாம் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதே கிளாஸ்க்கு வெளியே டிக்ளேர் பண்றேன். பிரிண்ட் கொடுங்க. இது எங்க இருக்கு, ஏபிசிடின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எங்க இருக்கு, கிளாஸ்க்கு வெளியே இருக்குன்னு அர்த்தம். இது எங்க இருக்கு, கிளாஸ் வெளியே இருக்கு. அப்ப இந்த கிளாஸ் வெளியே கால் பண்ணா என்ன பண்ணுவோம், இது ரன் ஆகும் டைரக்டா. ஓகே, கிளாஸை கால் பண்ற அவசியம் இல்லை. கிளாஸ் வந்து கால் பண்ண அவசியம் இல்லை. என்ன பண்ணுவோம், இது வெளியே இருக்கு, பிளாக்கு வெளியே இருக்கு. இது எல்லாமே என்னது கிளாஸ்க்குள்ள இருக்கு. கிளாஸ் பிளாக்குள்ள இதெல்லாம் உள்ள இருக்கு. ஓகே, இது வெளியே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, புரியுதா? கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ண சொல்றது புரியுதா? கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அது என்னது கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுத்தா கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸ்ன்ற கீவேர்ட் அப்புறம் என்னது கிளாஸ் நேம். ஓகே, அப்புறம் ஒரு கோலன் கொடுப்பேன். கோலன் கொடுத்தா என்னது கிளாஸ்க்கான பிளாக் ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, அது பிளாக்ல என்ன பண்றீங்க, இதெல்லாம் என்னது இது என்னது ரெண்டு என்னது அது ரெண்டு என்னது புரியல. மெத்தடா மேல இருக்குது என்னன்னு கேட்டேன். புரியல, மேல இருக்குது என்னது இது இது என்னது டேட்டா. அதான் என்னது இங்க என்ன டெக்னிக்கலா சொல்லுவோம், டேட்டா பிளஸ் பிஹேவியர். அது ரெண்டு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி சொல்லுவோம். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் இதுக்குள்ள பண்ணி வச்சிருக்கோம், கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது வேரியபிள்ஸ். ஓகே, ரெண்டாவது இருக்கு மெத்தட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேரியபிள்ஸ், மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் ரெண்டுத்துல ஏதாவது சொல்லிக்கலாம். நான் சம்டைம்ஸ் மெத்தட்னு சொல்லுவேன், சம்டைம்ஸ் என்னது ஃபங்க்ஷன் சொல்லுவேன். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, சில லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, சில லாங்குவேஜ் என்னது மெத்தட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். என்னது இதெல்லாம் வேரியபிள்ஸ் அப்புறம் என்னது மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது ரெண்டு கலந்தா என்னது ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப என்னது இதுக்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்ப இங்க என்ன பண்றேன், இந்த கிளாஸ் டிக்ளேர் பண்ணி இந்த கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுத்து அப்புறம் என்னது கிளாஸ்ன்ற கீவேர்ட் அப்புறம் என்னது கிளாஸ் நேம் கொடுத்தா என்னது ஒரு கிளாஸ் டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கான பிளாக் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்றீங்க வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிள்ஸ் அப்புறம் என்னது ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் %p ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், வெளி கிளாஸ் மூலமா இதை கால் பண்ணலாம். வெளி கிளாஸ் மூலமா கால் பண்ணலாம். ஓகே, வெளி கிளாஸ் மூலமா கால் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபைலை நான் ப்ளே பண்ணா, இந்த ஃபைலை நான் ரன் பண்ணா இந்த ஃபைலை ரன் ஆகும். இதில் பண்ண முடியுமா நம்மளால? இந்த ஃபைலை ரன் பண்றேன், இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கால் ஆகுமா, கால் ஆகுது. அப்போ இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற மட்டும் கால் ஆகும். ஓகே, இந்த ரெண்டு ஃபைலுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது. ஓகே, இது வந்து எது மூலமே பண்ணலாம், ஊப்ஸ் மூலமே பண்ணலாம். ஊப்ஸ் வச்சு என்ன பண்றேன், ஊப்ஸ்ல கிளாஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு வேரியபிள் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிட்டேன். மெத்தட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல்ல இருந்து இந்த ஃபைல் கால் பண்ண போறேன். இதை என்ன பண்றேன், மெயின் ஸ்டார்ட் ஃபைல் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் டாட் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் டாட் பைன்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இங்க என்ன பண்றேன், இதுக்குள்ள ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்றேன். இதுக்குள்ள என்ன பண்றேன், இதுக்குள்ள ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் என்னது ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிட்டேன். ஓகே, இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஒரு பைத்தன் ஃபைல்ல ஒரு கிளாஸ்க்கான விஷயம் கொடுத்துட்டேன். ஓகே, இன்னொரு பைத்தன் ஃபைல் என்ன பண்றேன், இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஸ்டார்ட்ன்ற நேம் வச்சிட்டேன். ஓகே, அப்புறம் பிளாக் வந்து ஓபன் பண்ணிட்டேன். பிளாக் வந்து இங்க ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, பிளாக் வந்து இங்க ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ண தெரிஞ்சாச்சு. அடுத்து என்னது அதுக்குள்ள வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம், அது ஆப்ஜெக்ட்ஸ் வாங்க. ஓகே, இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணணும். ஓகே, ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் போட்டு என்ன பண்றேன், இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றது எப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுத்து கிளாஸ் நேம் கொடுத்து என்னது வேரியபிள்ஸ் மெத்தட் டிக்ளேர் பண்ணா என்னது அது ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே, இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணா என்னது முதல் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஒன்னு முதல்ல போடணும். ஓகே, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் போட்டு என்னது ஈக்குவல் கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேம் கொடுத்து ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும். இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணணும். ஓகே, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு அப்புறம் கிளாஸ் நேம் கொடுத்து ஓபன் க்ளோஸ் சர்க்கிள் பிராக்கெட் இப்படி கொடுத்தா என்னது இது பேர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். என்னது எந்த கிளாஸ் நேம் கொடுக்குறோமோ அந்த கிளாஸ் நேம்க்கு என்னது ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் மூலமா என்ன பண்ண முடியும், இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, புரியுதா? இப்போ கிளாஸ் டிக்ளரேஷன் உங்களுக்கு பண்ண தெரியும், கிளாஸ்க்குள்ள என்னது வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ண தெரியும், டிக்ளேர் பண்ண தெரியும். அந்த பிளாக் என்னது இன்டென்டேஷன் விட்டா என்னது அந்த பிளாக்ல அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் எப்படி பண்றது சொல்லிட்டு தெரியும். ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் எப்படி பண்றது சொல்லிட்டு தெரியும். ஓகே, புரியுதா? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு என்னது
கிளாஸ் நேம் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் சர்க்கிள் பேக்கெட் கொடுத்தா என்னது அது ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன பண்றேன், இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்றேன். என்னது ஸ்டார்ட்ன்ற ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த கிளாஸ் மூலமா இந்த கிளாஸை கால் பண்ற போறேன். அது எப்படி கால் பண்றதும் இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் மூலமா பண்ண முடியும். ஓகே, ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் என்ன பண்றேன், ஓபிஜே 1ன்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். இது என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். இது என்ன பண்ணலாம், என்ன நேம் வேணா நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஓபிஜே 1 ஓபிஜே 2 அந்த மாதிரி ஏபிசிடி எதை வேணா வச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா வைக்கணும். ஓகே, மீனிங்ஃபுல்லா வைக்கணும். என்ன பண்றேன், நான் வந்து மீனிங்ஃபுல்லா வைக்கிறது என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓகே, அப்புறம் என்ன பண்றேன், நியூன்ற ஈக்குவல் கொடுத்தனது நியூன்ற கீவேர்ட் கொடுக்குறேன். கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஓகே, இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, அந்த கிளாஸ் நேம் அப்படியே கொடுக்குறேன். பர்சன்டேஜ் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். இந்த மாதிரி டிக்ளரேஷன் பண்ணது எந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், பர்சன் அந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, அந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் இது ஈக்குவல் கொடுத்துனது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படிதான் ஒரு இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் என்னது, இதான் கிளாஸ் நேம். இதை என்ன பண்ணிருக்கேன், இங்க கொடுத்துருக்கேன். இது மாதிரி டிக்ளேர் பண்ணது இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் அது நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமா இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமா என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அதை கால் பண்ணிக்கலாம். ஓகே, வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட் கால் பண்ணலாம். எப்படி கால் பண்றதுன்னா, இது இருக்குல்ல, ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட் 1 டாட் என்னது, இங்க நேம் இருக்குல்ல, இந்த நேம் அப்படியே கொடுத்தா போதும். நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா போதும். இதை என்ன பண்றேன், பிரிண்ட் கூட கொடுத்துறேன். பிரிண்ட் கூட கொடுத்தா போதும். நம்ம இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணுவோம். பிரிண்ட் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் 1 டாட் ரெஃபரன்ஸ் நேம் இருக்குல்ல, இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு நான் இருப்பேன். நேம்ன்ற மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுவோம், நான் இதை ரன் பண்றப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டூடெண்ட் 1ன்றது எதுக்கான கிளாஸ், இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா இது. ஓகே, இது மாதிரி பண்றப்ப என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் இந்த மாதிரி நடக்கும். ஒரு என்னது, ஒரு மெமரி மாதிரி கிரியேட் ஆகும். ரேம் சொன்னல, ரேம்ல ஒரு மெமரி வந்து கிரியேட் ஆகும். ரேம்ல ஒரு மெமரி கிரியேட் ஆகும். ஓகே, ரேம்ல அதான் ஸ்ட்ரிங் நல்லா பார்த்து தான் புரிய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரிங் ஆல்ரெடி பார்த்தோம் சொன்னா தெரியுமா, அந்த விஷயம் நல்லா பார்த்தா அது இது புரியும், என்ன புரியாது. அதுக்காக முக்கியமா பார்கன்னு சொன்னது. ஓகே, அடுத்த ரேம்ல என்ன பண்ணுவோம், ஸ்டாக் மெமரி, அப்புறம் என்னது ஹீப் மெமரின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மெமரி மாதிரி ஒரு கிரியேட் ஆகும். ஹீப்ல என்ன பண்ணுவோம், ஒரு மெமரி கிரியேட் ஆகும். அது பேர் என்னது, ஸ்டூடெண்ட் 1ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் 1ன்னு சொல்லிட்டு அதுக்கு மெமரி தான் வச்சிருப்பாங்க. ஓகே, புரியுதா, ஸ்டூடெண்ட் 1ன்ற மெமரி வச்சிருப்பாங்க. இதுக்கு என்னது, நேம், அப்புறம் ஏஜ், அப்புறம் ஈட், இந்த மெத்தடுக்குள்ள அதுக்குள்ள இருக்கும். நேம், ஏஜ், ஈட் இதெல்லாம் அந்த மெத்தடுக்குள்ள இருக்கும். ஓகே, ஏன்னா பின்னாடி சொல்றேன், பின்னாடி இன்க்ளூட் பண்றது எப்படி டிக்ளரேஷன் ஆகும் எல்லாமே நான் சொல்றேன். ஓகே, அப்ப என்னது, ஸ்டூடெண்ட் 1 டாட் ஸ்டூடெண்ட் 1 எதுக்கான ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட் 1 எதுக்கான ஆப்ஜெக்ட், பர்சன்ட் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டூடெண்ட் 1 டாட் டேபிள் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் 1 எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, பர்சன் 1 ரெஃபர் பண்ணுது. அப்போ நேரா பர்சன் 1 குள்ள போயிட்டு நேம்ன்ற இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது கொண்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி தந்துரும். ஓகே, அதே மாதிரி என்னது, பிரிண்ட் கொடுத்து என்ன பண்ற, ஸ்டூடெண்ட் 1 டாட் என்ன பண்ற, ஏஜ்னு கொடுத்து என்ன பண்ணுவோம், நேரா ஸ்டூடெண்ட் 1 எதுக்குள்ள இருக்கு, பர்சன்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கு. அப்ப என்னது, அதுக்குள்ள ஏஜை பார்த்து என்ன பண்ணுவோம், அது 25 சொல்லிட்டு கொடுக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் 1 டாட் என்ன பண்றேன், ஈட்ன்ற மெத்தட கால் பண்றேன். ஓகே, அதெல்லாம் பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்தேன். இது பிரிண்ட்டுக்குள்ள கொடுக்க கூடாது, வெளியில கொடுக்கணும். ஓகே, இந்த பிரிண்ட்டுக்குள்ள என்ன பண்றேன், ஈட் கொடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் 1 எதுக்குள்ள இருக்கு, பர்சன்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கு. நேரா பண்ணுவோம், பர்சன்ட் கிளாஸ்ல ஈட்ன்ற மெத்தட கால் பண்ணி என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள ஈட்டிங்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஏன்னா அங்கேயே பிரிண்ட் கொடுத்தேன். ஓகே, அங்கேயே பிரிண்ட் கொடுத்தா அப்ப என்ன பண்ணுவோம், ஈட்டிங்ன்றது பிரிண்ட் ஆகும். புரியுதா, அப்ப என்னது, ராஜா 25 அப்புறம் ஈட்டிங் அதான் பிரிண்ட் ஆகும். அப்ப இது எந்த கிளாஸ்க்கு வந்து கால் பண்றேன், இந்த கிளாஸ் தான் ரன் பண்றேன். ஆனா இது அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமா என்ன பண்றேன், இந்த கிளாஸ்க்குள்ள தான் கால் பண்றேன். புரியுதா, இதான் இந்த மாதிரி தான் இது பல ஃபைல் கனெக்டிவிட்டியா இருக்கும். ஓகே, ஊப்ஸ் மூலம் என்னது பல ஃபைல் கனெக்ட் ஆகும். என்னது இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் அதெல்லாம் இருக்கு. போக என்னது அது எப்படி ஒரு ஃபார்மேட்டா கனெக்டிவ் இருக்கும், பிரின்சிபல் பேஸ் பண்ணி எடுத்து ஃபாலோ பண்ணி எப்படி ரூல் படி என்னது எப்படி கனெக்டிவ் பண்றது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இது கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணா நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகே, அதை வந்து எஃபிஷியன்ட்டா எப்படி பண்ணலாம், எப்படி ரிவ்யூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரியுதா, புரியுதா இல்லையா, இதான் ஊப்ஸோட அட்வான்டேஜ். ஓகே, இந்த மாதிரி எத்தனை ஃபைல் இருந்தாலும் இருக்கணும், ஒண்ணுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இது அங்க என்னது, இப்போ ஒரு லாகின் ஃபியூச்சர் இது பண்றேன், அப்புறம் என்னது ஸ்டேட்டஸ் ஃபியூச்சர் யூஸ் பண்றேன், அப்புறம் என்ன டேஷ்போர்டு, அப்புறம் என்னது பேமெண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குல்ல, எல்லாமே தனித்தனி கிளாஸ் ஃபைலா டிக்ளேர் பண்ணி வச்சுப்பாங்க. இங்க இருந்து என்னது இப்போ நான் லாகின் சொல்றேன் என்ன பண்ணுவோம், அது டேஷ்போர்டுக்கு அடுத்து போகணும். ஓகே, அப்ப என்னது நடுவுல ஒரு நடுவுல ஒரு லாஜிக் ரைட் பண்ணி வச்சுப்பாங்க. என்னது லாகின் பண்றப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, இங்க எல்லாத்தையும் செக் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்க அனுப்பிச்சுடுவாங்க. ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு யூசர் நேம் இருக்குல்ல, மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, அதை எடுத்து லாகின் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி வரும்ல, அதாவது உங்க நேம்ல வரும், அதான் யூசர் நேம். ஓகே, அந்த யூசர் நேம் என்ன பண்ணுவோம், இங்க இருந்து இங்க அனுப்பிச்சு விட்றோம். ஓகே, இங்க வாங்கி இதை டேஷ்போர்டுக்கான போறோம்னு வச்சுக்கோங்க,
இந்த டேஷ்போர்டு கோடில் நிறைய விஷயம் பண்ணி வச்சிருப்பாங்க, லாஜிக் ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க, நிறைய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் பேமெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அது பேமெண்ட்டுக்கு ஒரு தனி கிளாஸ் ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பேமெண்ட்டுக்கான விஷயம் என்னது, அந்த கிளாஸ் ஃபைல்குள்ள லாஜிக்லாம் ஃபுல்லா அந்த கிளாஸ் ஃபைல்குள்ள ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி என்னது ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ஃபைல்ஸ்ல ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் என்னது அதுக்குள்ள ஏகப்பட்ட மெத்தட்ஸ் ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி தான் மேத்னு ஒன்று பார்த்து தெரியுமா, மேத்னு ஒரு விஷயம் பார்த்து தெரியுமா. அது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், சரி இப்போ யூஸ் பண்ற முன்னாடி இந்த ஸ்டார்டிங் கிளாஸ் நேம் கொடுத்தேன், ஓகே, இங்க பர்சன் கொடுத்தேன், ஆனா அந்த பர்சன்றது என்னன்னு சொல்றது தெரியாது. இந்த மாதிரி எம்டிஆர் டிக்ளேர் பண்ணா தெரியாது. ஓகே, நம்ம மேத்னு ஒரு விஷயம் பார்த்து தெரியுமா, மேத்தோட ஸ்கொயர் மட்டும் யூஸ் பண்ணா வராது. ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம், இம்போர்ட் மேத்தட் கொடுக்கணும். அந்த மாதிரி என்னது இதுல இம்போர்ட்னு ஒரு கீவேர்ட் கொடுப்போம். இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இம்போர்ட் கிளாஸ் நேம் இருக்குல்ல, அந்த கிளாஸ் நேம் இங்க கொடுக்கணும். இம்போர்ட் கிளாஸ் நேம். ஓகே, அப்புறம் அது ஃப்ரம்னு கொடுத்து என்ன பண்ணுவோம், ஃப்ரம் அப்புறம் ஃபைல் நேம் இருக்குல்ல, அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகே, person.py. இது இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் இங்க அதுக்கான ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணும்போது என்ன தெரியாது அதுக்கு. ஓகே, அந்த இதுக்கு என்னன்னு இந்த பர்சன் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், அதை முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கணும். இந்த கிளாஸ் என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது. ஓகே, இதுக்குள்ள என்னது ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன், அப்புறம் அந்த மெத்தடை கால் பண்றது, அப்புறம் என்னது வேரியபிளை கால் பண்றது எல்லாமே என்னது முதல்ல இம்போர்ட்ன்ற ஒரு கீவேர்ட் கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுவோம், பர்சன்ற கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஓகே, இம்போர்ட் பர்சன்ற கிளாஸ் நேம் முதல்ல என்னது இம்போர்ட் கிளாஸ் நேம், அப்புறம் என்னது ஃப்ரம் கீவேர்ட் கொடுத்து என்ன பண்ணுவோம், அப்புறம் அந்த ஃபைல் நேம் இருக்குல்ல, அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். புரியுதா இல்லையா? இப்படிதான் ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்றது எப்படி, அப்புறம் என்னது அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பக்கத்து கிளாஸ் வந்து எப்படி கால் பண்றது, அந்த மாதிரி விஷயம். புரியுதா? டவுட் இருக்கா? இந்த மாதிரி தான் நிறைய இந்த மாதிரி தான் ஃப்ளோ வந்து கோட் ஃப்ளோ இப்படி தான் போகும். ஓகே, பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ல இப்படி தான் வந்தது. நிறைய கிளாஸ் இது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, டேரக்டா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் மெத்தட் வேரியபிள் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அது ஒரு கிளாஸ்ல மட்டும் தான் ரன் ஆகும். ஓகே, ஒண்ணு என்ன பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து ஒரே கிளாஸ்ல ஒரே ஃபைல்குள்ள போட்டு பண்ணுவோம். ஓகே, அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி பண்ணா என்னது ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கும், எல்லாமே என்னது ஒண்ணுக்குள்ள மெர்ஜ் ஆயிக்கும். அப்ப என்னது அது பாக்குறதுக்கு என்னது நாளைக்கு ஒரு நான் எத்தனை சொன்னேன், ஒரு மினிமம் என்னது 10,000 ஃபைல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். 10,000 ஃபைல் என்னது மினிமம் ஒவ்வொரு ஃபைல் என்னது 3000 கோட் இருக்கும். அந்த 10,000 ஃபைலையும் யூஸ் பண்ண வேண்டியது ஒரே ஃபைல் என்னது ஒரே பைத்தான் ஃபைல்ல அந்த 10,000 ஃபைல் இருக்குல்ல, அதுக்கான கோட ஒரே இதுல போட்டா கரெக்டா இருக்குமா, கரெக்டா இருக்கு. அப்ப என்னது நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது, அந்த ஃபைல் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு எல்லாருக்கும் ஒரே ஃபைல், எல்லாருமே என்னது ஒரு 100 டெவலப்பர், ஒரு 1,00,000 டெவலப்பர் இருக்கா, என்னது 1,00,000 டெவலப்பரும் ஒரே ஃபைல் ஒர்க் பண்ணுவோம். நாளைக்கு அது என்னது கரெக்டா இருக்குமா, அது கரெக்டா ஒர்க் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன ஒரே கோட்டை கை வைப்பான், எல்லாரும் நாளைக்கு என்ன பண்ணுவோம் மொத்தமா முடிஞ்சு போயிடாது. புரியுதா? அதனால தான் என்னது ஊப்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை இதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஊப்ஸ் யூஸ் பண்றப்ப என்னது தனித்தனி கிளாஸ் ஃபைல டிக்ளேர் பண்ணிக்கலாம், தனித்தனி லாஜிக் எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் செப்பரேட் டாஸ்க் பண்ணுவான். இந்த ஃபைல நீ பாத்துக்க, இந்த டீம் இருக்குல்ல, லாகின்க்கு ஒரு டீம் இருப்பாங்க, லாகின் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, அவங்களும் ஒரு டீம் பாத்துக்க. டேஷ்போர்ட் இருக்குல்ல, டேஷ்போர்ட்ல மேனிபுலேஷன் பண்றதுக்கு ஒரு டீம் பாத்துக்க. அப்புறம் பேமெண்ட் இருக்குல்ல, அதுல ஒரு டீம் பாத்துக்க. எல்லாத்துக்கும் தனித்தனி கிளாஸ் ஃபைலா இருக்கும். ஓகே, இது யூஸ் பண்ணி போடுறப்ப இந்த ஃப்ளோ வந்து பக்காவா இருக்கும், இந்த ப்ராப்ளம் கிடைக்காது யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்றப்ப. புரியுதா? இது அட்வான்டேஜ் பயங்கரமா இருக்கு. மேபி ப்ராஜெக்ட் பண்றப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இல்ல நம்பை பாண்டாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கல, மேத் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் நம்பை பாண்டாஸ். மேத் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி நம்பை பாண்டாஸ்ல ஏகப்பட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கும், அதுக்குள்ள ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க, இது தெரிஞ்சா இம்போர்ட் முதல்ல பண்ணுவோம். கண்டிப்பா இம்போர்ட் வச்சு நம்பை பாண்டாஸ்ல நிறைய கிளாஸ் ஃபைல் இருக்கும், நிறைய ஃபைல் இருக்கும், அதுக்குள்ள என்னது நிறைய கிளாஸ் டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இம்போர்ட் கொடுத்து என்னது அந்த ஃபைல் நேம் இம்போர்ட் பண்ணும், அப்புறம் என்னது ஃப்ரம்ன்ற கீவேர்ட் கொடுத்து அப்புறம் என்னது அந்த ஃபைல் நேம் கொடுத்தாலும் உள்ள வரும், என்ன வராது. அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம லைக் மேத்ல டேரக்டா கொடுத்தோம், அது ஸ்டாண்டர்ட் லைப்ரரினால நம்ம இந்த மாதிரி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி என்னது இம்போர்ட் மேத் மாதிரி கொடுத்தோம். ஓகே, நார்மலா கொடுத்தோம். சில இதுல அந்த மாதிரி சின்டெக்ஸ் இருக்கும், சில இதுல இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சில இதுல என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ஃபைல் நேம் கொடுத்து ஃப்ரம்னு கொடுத்து அப்புறம் என்னது கிளாஸ் நேம் கொடுத்து இம்போர்ட், இது எல்லாமே நாலு டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து நிறைய சின்டெக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்பை பாண்டாஸ் எடுக்கிறப்ப சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு நம்பை பாண்டாஸ் நிறைய லைப்ரரி இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நார்மலா இப்படிதான் இது பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் காமனானது இந்த மாதிரி தான் இருக்கும் சின்டெக்ஸ். ஓகேவா? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இது தெரியல அன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம பாண்டாஸ் நடத்துறப்ப யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் என்னது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மெயினா இது தெரியலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது தெரியலனா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்புறம் என்னது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், எந்த ஒரு டெவலப்பரும் உங்களை எடுக்க மாட்டான். ஊப்ஸ் கண்டிப்பா தெரியணும், கண்டிப்பா எடுக்க மாட்டான். ஓகே, நீங்க டேட்டா அனலிசிஸ் டேட்டா சயின்ஸ் பிரச்சனை இல்லை. ஆனா என்னது நீங்க நம்ம பாண்டாஸ் இருக்க லைப்ரரிஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது எப்படி எழுதி வச்சிருக்காங்க அது தெரிஞ்சா மட்டும் தான் இது நீங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது. ஓகேவா? சார் பைத்தான்ல கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேம் ஆகும், எப்படி வேணா இருக்கலாம். பைத்தான்ல கிளாஸ் நேம் ஃபைல் நேம் எல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன பண்றேன், இது ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேனா இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். என்ன பண்றேன், பர்சனுக்கு பதிலாக ஹியூமன் சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பைத்தான் ஃபைல்குள்ள எத்தனை கிளாஸ் வேணா டிக்ளேர் பண்ணலாம். அது நாட் ப்ரிஃபரபிள். என்னோட சஜஷன் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஆனா நம்ம பாண்டாஸ் லைப்ரரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு பைத்தான் ஃபைல்குள்ள என்னது நிறைய கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஆனா பைத்தான் டீம் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஆனா நாட் ப்ரிஃபரபிள். அது எனக்கு தெரிஞ்சு என்னது
அது மாதிரி பண்ணக்கூடாது, ஸ்டாண்டர்டா இருக்காது. ஓகே, ஆனா அவங்க டீம் அப்படி தான் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி என்ன ரீசன் தெரியல. மேபி சிம்பிளிஃபைடா மாத்தணும்னு சொல்றதுக்கு அவங்க பண்றாங்கன்னு சொல்றது இல்ல. ஒவ்வொருத்தரும் இந்த தனித்தனி கிளாஸ் எடுக்கணும், ஒவ்வொருத்தரும் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய இன்புட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா தெரியல எனக்கு. ஓகே, அது அவங்க டெவலப் பண்ணது, அவங்க டிசைன்ல அவங்க சஜஷன் பண்றது. நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு பைத்தன் ஃபைல்குள்ள ஒரு கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு அப்பதான் எனக்கு மேனிபுலேஷன் பண்ண முடியும். ஓகே, நான் எதில் சொல்றேன், ஃபுல் ஸ்டாக்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா சார் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் கிளாஸை கூப்பிட்டு கால் பண்ணவே இல்லை சார். ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி கொடுத்தா தான் சார் நான் உங்களை புரியும். இப்போ இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி இங்கே ரன் பண்ணிருக்கோம் சார். ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் வராது சார். நம்ம ஸ்டார்ட்ன்ற கிளாஸே டிக்ளேர் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி கூப்பிடவே ஸ்டார்ட்ன்ற கிளாஸ் நம்ம இது பண்ண டிக்ளேர் அதே ஆமா ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணி நம்ம கால் பண்ணலாம் சார். அதெல்லாம் வந்துடும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கால் பண்ணலாம் சொல்லுங்க, அவ்வளோதான். இது பண்ணால் மொத்தமாக குழம்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போதும் குழம்பிடுவாங்க. அதே இது பண்ணலாம். ஓகே, அது மெயின் மெத்தட், அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் மூலியமா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அது இப்போ சொல்ல வேணும். அப்படியே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு ஒவ்வொரு இதாக நடத்தா இருக்குல்ல, இது கூட அதிகம் கால் பண்ணலாம். அப்புறம் இங்கேருந்து போதும் அப்படின்னு கேட்பாங்க, அப்போ இங்கேருந்து போகலாமே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக ஒரு கிளாஸ் எப்படி பண்ணது, அதை எப்படி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறது, அது மட்டும் புரியுதா? ஒரு கிளாஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி இன்னொரு கிளாஸை கால் பண்றது, தெரியுதா? அப்ப இந்த ஃபைலை ரன் பண்ணா போதும். இந்த ஃபைலை ரன் பண்ணா போதும் என்ன பண்ணும், இது கால் பண்ணி அது யூஸ் பண்ணி. ஓகே, இப்படிதான் இது ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணுவோம், அதுக்கான ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுவோம், அது வழியா அந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ள இருக்காத மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். புரியுதா? டவுட் இருக்கா? போட்டோ வேணா எடுத்துக்கோங்க.
ஓகே கவனிங்க கவனிங்க. இப்போ நான் பண்ற ஒரு பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்றேன். ஓகேவா? எப்படி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்றேன், ஒரு பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்றேன். student.py வச்சுக்கிறேன். ஓகே என்ன பண்ணிருக்கேன், student.py ஒரு விஷயம் டிக்ளேர் பண்றேன். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன், ஒரு student.py சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல என்ன பண்ணிருக்கேன், கிளாஸ்ன்ற கீவேர்ட் கொடுத்து ஸ்டூடெண்ட்ற கிளாஸ் நேம் வச்சிட்டேன். ஓகே அப்புறம் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கோலன் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே இதெல்லாம் என்னது, எல்லாம் வேரியபிள்ஸ். ஓகே இதுக்குள்ள கொடுத்துருக்கேன். இது எல்லாமே என்னது, எல்லாத்துக்குமே இன்டர்டேஷன் கொடுத்துருக்கேன். கீழே என்ன பண்ணிருக்கேன், வேரியபிள் 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்புறம் என்னது, ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிருக்கேன். ஓகே எல்லாமே என்ன பண்ணிருக்கேன், இன்டர்டேஷன் விட்டுருக்கேன். அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாமே இந்த கீழே இருக்கிறது எல்லாமே என்னது, இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் பிளாக்குள்ள இருக்கு எல்லாமே. ஓகே எப்படி ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி என்னது ஃபங்க்ஷன் இஃப் அப்புறம் என்னது லூப்லாம் ஃபாலோ பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி என்னது இது எல்லாமே ஒரே கிளாஸ் பிளாக்ல ரைட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே என்னது ஒரே கிளாஸ் பிளாக்ல ரைட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க என்ன பண்ணிருக்கேன், வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். என்னது ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், அப்புறம் என்னது கோர்ஸ், அப்புறம் என்னது ஏஜ், சிட்டி எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாமே என்னது வேரியபிள்ஸ். ஓகே அப்புறம் டெஃப்னு கொடுத்து என்ன பண்ணிருக்கேன், மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். டிஸ்பிளே டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், இந்த செல்ஃப் பண்ற கீவேர்டு இப்போதைக்கு வச்சிருங்க. அது என்னது நான் பேர் சொல்றேன். ஓகே செல்ஃப் பண்ற கீவேர்டு இருக்கும். அப்புறம் என்னது பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்து என்ன பண்ணிருக்கேன், செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி, செல்ஃப் டாட் என்னது ஸ்டூடெண்ட் நேம், அப்புறம் என்னது செல்ஃப் டாட் கோர்ஸ், செல்ஃப் டாட் ஏஜ், செல்ஃப் டாட் சிட்டி அப்படி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதை ஸ்டூடெண்ட் ஐடி எங்க இருக்கு, எல்லாமே மேல இருக்க வேரியபிள்ஸ் நேம் எல்லாமே என்னது வேரியபிள் நேம். அது என்ன பண்ணிருக்கேன், அப்ப இந்த மெத்தடை கால் பண்ணா இந்த வேரியபிள் நேம்குள்ள இருக்க வேல்யூ எல்லாமே என்னது பிரிண்ட் ஆகும். ஓகேவா புரியுதா இல்லையா? அடுத்த அப்புறம் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன், அட்டெண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அது என்ன பண்ணிருக்கேன், செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட் நேம், அப்புறம் என்ன பண்ணிருக்கேன், மேல இருக்க மெத்தடை கால் பண்ண, மேல இருக்க வேரியபிளை கால் பண்றேன். ஓகே அப்ப அப்புறம் என்னது சப்மிட் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே இந்த செல்ஃப் பண்றது கொடுத்துருக்கேன். பின்னாடி நான் சொல்றேன். ஓகே செல்ஃப் பண்றது கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்றது. ஓகே கரண்ட் கிளாஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே அப்படின்னு சொல்றேன். அடுத்த கிளாஸ் சொல்றேன். ஓகே புரியுதா, ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுது, ஒரு பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் என்னது ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணி அப்புறம் என்னது ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க. இதுக்கு மேல என்ன பண்ணிருக்கீங்க, வேரியபிளை வெளியே டிக்ளேர் பண்ணி என்னது மெத்தட்ல வெளியே டிக்ளேர் பண்ணுங்க. அது மாதிரி தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அது என்னது அந்த பைத்தான் ஃபைலை கால் பண்ண மட்டும் தான் அது ரன் ஆகும், ரன் ஆகாது. ஓகே இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள இந்த விஷயத்தை எல்லாம் டிக்ளேர் பண்றீங்க. அப்பதான் ஊப்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரீங்க. ஓகே அப்புறம் என்ன பண்றேன், இன்னொரு மெயின்ன்ற கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன். மெயின் டாட் py சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகே இது மெயின்ன்ற ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் நான் பைத்தான் ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸ்லாம் டிக்ளேர் பண்றேன். அப்ப அது ஒரு ஃபைலா இருக்கு, இது ஒரு ஃபைலா இருக்கு. ஓகே அதுல என்ன பண்ணிருக்கேன், கிளாஸ் வச்சு டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது என்ன பண்ணிருக்கேன், நார்மலா என்ன பண்ணிருக்கேன், கிளாஸ் எதை டிக்ளேர் பண்ணிருக்கேன், நார்மலா பைத்தான் ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன், என்ன பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணிருக்கேன். எந்த இதுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணிருக்கேன், எந்த கிளாஸ்க்கு, ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு. அப்ப என்னது இது இந்த ஸ்டூடெண்ட் டாட் பைன்ற ஒரு இது ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்கு இங்க ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணிருக்கேன். என்னது பக்கத்து ஃபைல் என்னது ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணிருக்கேன். ஓகே இதான் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன். என்னது அதுக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் என்ன இது என்ன வேணா வச்சுக்கலாம், நீங்க இது என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகே ஆனா மீனிங்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்னது ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றேன். அப்ப என்னது ஸ்டூடெண்ட் 1 2 3 இந்த மாதிரி எத்தனை வேணா டிக்ளேர் பண்ணிட்டே போலாம். ஓகே அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னது ஓப்பன் க்ளோஸ் சர்க்கிள் பிராக்கெட் கொடுத்தேன். இப்படிதான் என்னது ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் ஒரு கிளாஸ்க்கு பண்ணணும். ஓகே இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமா என்னது அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க என்னது வேரியபிள்ஸ் மெத்தட் வந்து கால் பண்ணணும். ஓகேவா இப்போ என்ன பண்றேன், இங்க மேல ஒன்று கொடுத்துருக்கேன், ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணுவோம்,
ஃப்ரம்ன்றது என்னது சாரி இம்போர்ட்னு கொடுத்துருக்கேன். இம்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட், இது என்னது இம்போர்ட் ஸ்டூடெண்ட்ன்றது என்னது கிளாஸ் நேம். ஓகே இம்போர்ட் ஸ்டூடெண்ட் அந்த சிண்டெக்ஸ் தப்பா எழுதிருப்பேன். சாரி ஜாவாக்கான சிண்டெக்ஸ். ஓகே பைதான் சிண்டெக்ஸ் கிடையாது. என்ன பண்ணிருக்கேன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இதுல வந்து கொடுக்கணும். ஓகே இந்த மாதிரி கொடுக்கலாம். இம்போர்ட் ஸ்டூடெண்ட் ஓகே அந்த மாதிரி சிண்டெக்ஸ் வராது. ஓகே ஃப்ரம் தான் வரும். ஓகே ஃப்ரம் என்னது ஃப்ரம் அப்புறம் என்னது ஃபைல் நேம். ஓகே ஃப்ரம் என்னது ஃபைல் நேம். ஃப்ரம் என்னது இந்த ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம்ல இருந்து வரணும். ஓகே ஃப்ரம் ஃபைல் நேம்ல இருந்து இந்த ஃபைல் நேம்ல இருந்து வரணும். ஓகே அப்புறம் இம்போர்ட் எதை இம்போர்ட் பண்ணுவோம் அப்ப என்னது ஃப்ரம் ஃபைல் நேம் கொடுத்து என்ன பண்ணுவோம் இந்த ஃபைல் இங்க வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபைல் எது உள்ள வந்துருச்சு. ஓகே அந்த உள்ள வந்த ஃபைல் என்னது இம்போர்ட் எதை இம்போர்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஸ்டூடெண்ட் கிளாஸ் இங்க இருக்குல்ல ஃபைல் நேம் ஸ்மால்ல கொடுத்துருக்கேன். கிளாஸ் நேம்ல பண்ணிருக்கேன் கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதுதான் என்னது நான் என்ன சொன்ன ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே நடத்துறப்ப என்னது ஃபைல் நேம் ஃபுல்லாவே ஸ்மாலா இருக்கணும். ஓகே கிளாஸ் நேம் என்ன பண்ணும் கிளாஸ் நேம் தான் நடத்துறேன். கிளாஸ் நேம் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கும். ஓகே ஃபைல் நேம் ஃபுல்லாவே என்னது ஸ்மாலா இருக்கணும். கிளாஸ் நேம் என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸா இருக்கலாம். ஓகே அப்ப என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டு பேர் என்னது ஒரே நேம் தான் கொடுத்துருக்கானது ஸ்மால் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப என்னது ஃப்ரம் அப்புறம் ஃப்ரம்ன்றது கீவேர்டு. ஓகே ஸ்டூடெண்ட்றது ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் இருக்கிற பைத்தான் ஃபைல் நேம். அந்த ஃபைல் நேம் அப்புறம் என்னது இம்போர்ட்ன்ற ஒரு கீவேர்டு. ஓகே அந்த பைத்தான் ஃபைல்ல இருந்து என்ன பண்ண எதை இம்போர்ட் பண்ண போறேன் ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். ஓகே அப்ப என்ன பண்ணுவோம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது எல்லாமே என்னது இங்க இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே அப்புறம் என்னது ஸ்டூடெண்ட் கிளாஸ் மூலமா என்னது ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் பண்ணி என்ன பண்றேன் பிரிண்ட் என்னது ஸ்டூடெண்ட் 1 டாட் ஸ்டூடெண்ட் நேம் இருக்குல்ல ஸ்டூடெண்ட் 1 டாட் ஸ்டூடெண்ட் நேம் என்னது இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் என்ன பண்ணிருக்கேன் ஸ்டூடெண்ட் நேம் கால் பண்றேன். அது நேரா என்ன பண்ணுவோம் இதுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் குள்ள போய்டும். ஸ்டூடெண்ட் குள்ள போயிட்டு என்னது ஸ்டூடெண்ட் நேம் இங்க இருக்கு. இது இங்க இருந்து அங்க கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி தரோம். ஓகே நல்லா கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன் எந்த கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு. ஓகே அதுக்குள்ள நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு மெத்தட்ஸ் இருக்கு. அது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே இப்போ என்ன பண்றேன் ஸ்டூடெண்ட் 1 என்னது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இங்க டிக்ளேர் பண்ண தெரியுமா அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் என்னது ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்குறேன். நேரா என்ன பண்ணுவோம் ஸ்டூடெண்ட் 1 எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரெஃபர் பண்ணுது. அப்ப என்ன பண்ணுவோம் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ள போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அங்க இருந்து ஸ்டூடெண்ட் நேம் இருக்கா அந்த வேல்யூ தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம் அந்த வேல்யூ தூக்கிட்டு இங்க கொடுத்துரும். இந்த பிரிண்ட் குள்ள கொடுத்துரும். இந்த இடத்துல கொடுத்துரும். இங்க கொடுத்துரும். இந்த இடத்துல கொடுத்துரும். அப்ப என்னது கிருஷ்ணான்றது இங்க வந்துரும். ஓகே அடுத்து இந்த பிரிண்ட் என்ன பண்ணும் அந்த வேல்யூ அந்த வேல்யூ என்ன பண்ணும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணி தந்துரும். ஓகே அடுத்து என்னது பிரிண்ட் கொடுத்துருக்க பிரிண்ட் கொடுத்து நான் பண்ணிருக்கேன் ஸ்டூடெண்ட் 1 டாட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் 1 எந்த ரெஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம் அதுக்குள்ள நேரா அங்க போயிடும். அங்க போயிட்டு என்ன பண்ணுவோம் அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு கோர்ஸ் என்ன இருக்கும் அந்த வேல்யூ கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் அந்த வேல்யூ கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் இங்க கொடுத்துரும். ஓகே பைத்தான்ற இல்ல வேல்யூ இருக்குல்ல அது கொண்டு வந்து இங்க கொடுத்துரும். ஓகே அப்புறம் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும் ஸ்டூடெண்ட் நேம் கிருஷ்ணா அப்புறம் என்னது பைத்தான்ற பிரிண்ட் ஆகும். கிருஷ்ணா பைத்தான் சொல்லிட்டு ரெண்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் என்னது ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் கொடுத்து என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் பிரிண்ட் ஆயிட்டு என்னது ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். ஓகே அடுத்து இங்க என்ன பண்ணிருக்கேன் வேரியபிள் இந்த கிளாஸ்ல இருந்து என்ன பண்றேன் இந்த ஃபைல்ல இருந்து என்ன பண்றேன் அங்க இருக்க வேரியபிளை கால் பண்ணிட்டேன். ஓகே இது மூலமா கால் பண்றேன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமா கால் பண்றேன். ஓகே அப்புறம் என்ன பண்றேன் மெத்தட் வேரியபிள் கால் பண்ணிச்சு அடுத்து மெத்தட் கால் பண்ண போறேன். என்ன பண்றேன் ஸ்டூடெண்ட் 1 டாட் என்ன பண்ணிருக்கேன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் என்னது இந்த மெத்தட் நேமை கால் பண்றேன். இந்த மெத்தட் நேம் எந்த மெத்தட் நேம் டிஃபால்ட் டிஸ்ப்ளே டீடைல்ஸ். ஓகே இந்த மெத்தட் கால் பண்றேன். ஓகே இங்க இதுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கேன் செல்ஃப் டாட் ஸ்டூடெண்ட் என்னது கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அதுக்கான இது. ஓகே எனக்கு புரியாது செல்ஃப்ன்றது போட்டுருங்க. ஓகே ஜஸ்ட் என்னது செல்ஃப் டாட் என்னது அந்த கிளாஸ்ல அந்த ஆப்ஜெக்ட். ஓகே செல்ஃப் டாட் என்னது ஸ்டூடெண்ட் ஐடி என்ன பண்ணும் அந்த ஸ்டூடெண்ட் ஐடி பிரிண்ட் பண்ணும். ஓகே அடுத்து என்ன பண்ணும் ஸ்டூடெண்ட் நேம் பிரிண்ட் பண்ணும். அடுத்து என்னது கோர்ஸ் பிரிண்ட் பண்ணும். அடுத்து ஏஜ் அப்புறம் சிட்டி இது 1 பை 1 பிரிண்ட் பண்ணி தரும். ஓகே முடிச்சு என்ன பண்ணும் நேரா அங்க போய்டும். மறுபடியும் என்ன பண்ணும் நேரா அங்க போயிட்டு அடுத்து இங்க இருந்து என்ன பண்ணும் அடுத்து இந்த லைனுக்கு வரும். ஓகே அப்ப என்ன பண்ணுது ஒரு 2 வேரியபிள் மட்டும் கொண்டு வந்து தந்துருச்சு. ஓகே அப்புறம் என்னது இங்க இருந்து அங்க போயிடுச்சு. நான் லைன் பைல எக்ஸிகியூஷன் சொல்றப்ப இதுல அப்படி நடக்காது. ஓகே இதுல அப்படி இருக்காது. இது வரைக்கும் அப்படி பாத்துட்டீங்க மூவ்ஸ் வரப்ப அந்த ஃப்ளோவே மாறும். ஓகே முதல்ல என்ன பண்ணுது இந்த கிளாஸ் வந்து கால் பண்றேன் இது எல்லாமே முடிச்சு ஆப்ஜெக்ட் கிளாஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுது ஸ்டூடெண்ட் நேம் இங்க இருக்கும் அங்க பாத்து என்ன பண்ணுது அந்த லைனுக்கு போயிடுது. நேரா அந்த கிளாஸ்க்கு அந்த லைன் போயிடுது. சோ அதை மட்டும் கொண்டு வந்து தந்துருக்கு. ஓகே அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுது அங்க இருந்து மறுபடியும் இங்க வந்தது. ஓகே இந்த ஃபைல் கொண்டு என்ன பண்ணுது இங்க இருந்து அது கோர்ஸை மட்டும் போய் பாக்குது கோர்ஸ் இருக்கா அப்ப இந்த லைனுக்கு வருது. இந்த லைன் கொண்டு அந்த கோர்ஸை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருச்சாங்க. அப்ப அது முடிஞ்சிச்சு. ஓகே முடிச்சு என்ன பண்ணும் அடுத்து இந்த லைன்ல இருந்து என்னது அடுத்து இந்த லைனுக்கு வரும். ஓகே இந்த லைன் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் இருக்கு உள்ள எம்டி இருக்கு. அப்ப என்னது ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்து என்ன பண்ணும் இந்த ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்ப்ளே டீடைல்ஸ் இருக்கா அப்ப என்ன பண்ணுவோம் டிஸ்ப்ளே டீடைல்ஸ் இங்க கொண்டு போவோம். அப்ப என்னது ஃப்ளோ அப்ப இங்க இருந்து அங்க போகுது அங்க இருந்து இங்க வருது அங்க இருந்து அங்க போகுது போயிட்டு மாத்தி வந்துட்டு இருக்கு. ஓகே அடுத்து இங்க வரும் இங்க வந்து என்ன பண்ணுவோம் செல்ஃப் டீடைல்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் இதுக்குள்ள வந்து என்னது இடம் பிரிண்டா கொடுத்துருக்கேன் அது ஒரு மெத்தட் கால் பண்ண பண்ணுவோம் அதுக்குள்ள இருக்க எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே அப்ப இது ஒரு மெத்தடுக்குள்ள கால் பண்ண இந்த மெத்தட் கால் பண்றேன் அதுக்குள்ள இருக்க இதெல்லாம் என்னது லாஜிக்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். லாஜிக்லாம் என்ன பண்ணும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள இருக்க கோட்லாம் இருக்குல்ல 1 பை 1 ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்னது 1 பை 1 பிரிண்ட் பண்ணி ஆரம்பிக்கும். ஓகே பிரிண்ட் கொடுத்துருக்கு அதனால 1 பை 1 பிரிண்ட் ஆகும். ஓகே
அப்புறம் இந்த பிரிண்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், மறுபடியும் அங்க போயிடும். என்னது இந்த பிரிண்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், மறுபடியும் அங்க போயிட்டு என்ன பண்ணுவோம், இங்க இருந்து அடுத்து இந்த லைனுக்கு வரும். அப்ப ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், எது பிரிண்ட் ஆகாது. ஜஸ்ட் என்ன பண்ணும், எம்டியா பிரிண்ட் பண்ணிட்டு அப்படி கீழே வந்துடும். ஓகே, அடுத்து இந்த லைனுக்கு வரும். இந்த லைனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் 1 டாட் அட்டெண்ட் கிளாஸ், நேரம் என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸ்க்குள்ள போயிடும். ஸ்டூடெண்ட் 1 டாட் அட்டெண்ட் கிளாஸ். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், ஸ்டூடெண்ட் நேம் அப்புறம் என்னது ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன், இதை பிரிண்ட் பண்ணி தந்துடும். ஓகே, அப்புறம் இங்க இருந்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் அங்க போயிடும். இங்க இருந்து அங்க போயிடும். அடுத்து என்ன பண்ணிருக்கேன், சப்மிட் டாஸ்க்ன்ற மெத்தட் கால் பண்றேன். ஓகே, அப்ப நேரம் இது சப்மிட் டாஸ்க்ன்ற மெத்தட் கால் பண்ணும். அப்புறம் என்னது அதை பிரிண்ட் பண்ணி தரும். புரியுதா? இப்படிதான் கோட் ஃப்ளோ என்ன பண்ணுவோம், நிறைய பைத்தன் ஃபைல் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கேயே போயிட்டு இருக்கும். இந்த பைத்தன் ஃபைல் இருந்து வேற பைத்தன் ஃபைல் போடும், அங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து அங்க போகும், அவன் மாத்திட்டே இருக்கும். புரியுதா? ஆனா இது ஸ்டார்ட் பண்றது ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி மெயின் ஒரு விஷயம் இருக்கும், அங்க இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் கோடு. ஓகே, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன பண்ணும், 1 by 1 இது ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு மறுபடியும் இது இங்க இருந்தே முடியும். ஓகே, இது சிம்பிளா சொல்லணும்னா ஓகே. என்னது மெயின் கேட் இருக்கு, மெயின் கேட் வழியா என்ன பண்ணீங்க, உள்ள வரீங்க. உள்ள வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்னது எந்த கிளாஸ்க்குள்ள வேணா போய்க்கலாம். மெயின் கேட்குள்ள வந்து என்ன பண்ணலாம், எந்த கிளாஸ்க்குள்ள வேணா போய்க்கலாம். கரெக்டா? நம்ம பெசட் கிளாஸ் இருக்குல்ல, இந்த மெயின் கேட் இருக்குல்ல, மெயின் உள்ள வரீங்கல்ல, அதை உள்ள வந்து என்ன பண்ணலாம், எந்த கிளாஸ்க்குள்ள வேணா போய்க்கலாம். கரெக்டா? அப்ப என்னது இந்த மெயின் கேட்டுக்குள்ள வந்தா எந்த கிளாஸ்க்குள்ள வேணா போய்க்கலாம். அந்த இந்த மெயின் பை இருக்குல்ல, மெயின் டாட் பை இருக்குல்ல, அப்ப அதான் மெயின் கேட்டுன்னு அர்த்தம். ஓகே, மெயின் கேட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணலாம், எந்த கிளாஸ்க்குள்ள வேணா போய்க்கலாம். இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம், இந்த கிளாஸ்க்குள்ள வந்து போகலாம், இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். அது மாதிரி என்னது எந்த கிளாஸ்க்குள்ள வேணா போய்க்கலாம். இப்படிதான் அதான் என்னது மெயின் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இது ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி வெளியே போறப்ப என்னது மெயின் கேட் வழியா போவீங்க. ஓகே, சில பேர்லாம் குதிச்சு போவீங்க, அது வேற விஷயம், அது வேற விஷயம். ஓகே, அப்படிலாம் சில பேர் என்னது உடச்சுலாம் உள்ள வரீங்க. கரெக்டா? இதுதானே? ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணாது. என்னது மெயின் கேட் வழியா உள்ள வரீங்க. அப்புறம் என்னது மெயின் கேட் வழியா உள்ள போவீங்க. அது மாதிரி என்னது கோட் வந்து ஸ்டார்ட் பண்றது என்னது ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் பாயிண்ட் இருக்கும். ஓகே, அதில் ஸ்டார்ட் ஆகிட்டு என்னது அதுலேயே முடிஞ்சிடும். ஓகே, அப்போ என்னது இதான் லைன் பண்ணா எக்ஸிட் ஆகும். இதில் ஒன்று இது பண்ணுவோம், லைன் பண்ணா எக்ஸிட் ஆகிட்டு வேற ஒரு கிளாஸ் போயிட்டு என்ன பண்ணுவோம், மறுபடியும் இங்கே வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே, எண்ட் ஆகுறது இங்கே எண்ட் ஆகிடும். ஓகே, அதில் உள்ள வருது என்னது மெயின் கேட் வழியாக வருவீங்க. அப்புறம் என்னது வெளியே போகிறது மெயின் கேட் வழியாக பண்ணுவீங்க. ஓகே, இந்த கான்செப்ட் புரியலாம் வச்சுக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இந்த மாதிரி தான் பெரிய ஃபைல் ஃபுல்லாக இப்படி தான் ரன் ஆகும். புரியுதா? டவுட் இருக்கா? அப்போ என்னது கோடு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்தே முடிஞ்சிடும். ஓகேவா? ரன் பண்ணி பார்க்கலாமா? எந்த ஃபைல ரன் பண்றேன், மெயின் டாட் பையன் தான் ரன் பண்றேன். ஓகே, மெயின் டாட் பையன் தான் ரன் பண்றேன். கரெக்டா வருதா, அவுட்புட் வருதா? முதல்ல வந்து ஸ்டூடெண்ட் நேம் கால் பண்ணுது, நேரம் அந்த ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கேன், நேராக போய் கால் பண்ணிருச்சுங்க, இது போய் கால் பண்ணிச்சு வந்துருச்சு அது. ஓகே, அடுத்து கோர்ஸ் நேம் கால் பண்றேன், கோர்ஸ் நேம் வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்றேன், டிஸ்பிளே டீடைல்ஸ்ன்ற மெத்தட் கால் பண்றேன். டிஸ்பிளே டீடைல்ஸ் என்னது, ஸ்டூடெண்ட் நேம் இல்லை, ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறம் என்னது ஸ்டூடெண்ட் நேம், அப்புறம் கோர்ஸ், அப்புறம் என்னது ஏஜ், சிட்டி, எல்லாத்தையும் ஒன் பண்ணா பிரிண்ட் பண்ணி தந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, அப்புறம் இங்க இருந்து மறுபடியும் என்னது அங்க போயிடுச்சு, அங்க போயிட்டு பிரிண்ட் கொடுத்துருக்கு. பிரிண்ட்னால நம்மளுக்கு என்னது ஸ்பேஸ் மட்டும் வந்திருக்கு. ஜஸ்ட் எம்டியா கொடுத்துங்க, ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுக்கும். அப்புறம் என்னது இங்க இருந்து என்னது அட்டெண்ட் கிளாஸ்ன்ற மெத்தட் கால் பண்றேன். அப்புறம் என்னது ஸ்டூடெண்ட் நேம் என்னது கிருஷ்ணா இஸ் அட்டெண்டிங் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து என்னது இங்க இருந்து மறுபடியும் என்னது அங்க போயிடுச்சு. அங்க போயிட்டு என்ன பண்றேன், அந்த இது மூலியமா கால் பண்றப்ப என்னது இதை கால் பண்ணி என்ன பண்ணுது, அதை பிரிண்ட் பண்ணி தந்துருச்சு. ஓகே, ப்ளஸ் சப்மிட்டட் டுடே டாஸ்க். இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் ஃப்ளோ ரன் ஆகும். இது ஜஸ்ட் என்னது ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் வச்சு மட்டும் சொல்லிருக்கேன். இன்னும் என்னது கன்ஸ்ட்ரக்டர் அது வந்து நிறைய இருக்கு. ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டர் இனிட் மெத்தட் ஒன்று இருக்கும். ஓகே, மெத்தட் டிக்ளேர் பண்றோம்ல, ஸோ அது மாதிரி இனிட் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே, அது ஒன்று இருக்கு. அப்புறம் செல்ஃப் கீவேர்ட் இருக்கு. அப்புறம் என்னது அப்புறம் ஒவ்வொரு கான்செப்ட் தனியாக வரும். ஓகே, என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அதெல்லாம் என்னது ஒவ்வொரு கான்செப்ட் தனியாக வரும். ஓகே, இதை வச்சு அந்த ஃபுல் ப்ரோக்ராம் ஃப்ளோ இதை வச்சு நடக்கும். டவுட் இருக்கா? புரியுதா? இப்ப எதுக்கு கிளாஸ், எதுக்கு ஒரு மூவ்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, புரியுதா? இப்ப டவுட் இருக்கா? சரி, கோட் அனுப்பிச்சுருக்கேன், அது கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, இதை போட்டு பாருங்க. இதை புரியலன்னு இன்னைக்கு நாளைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும், 2 கான்செப்ட் புரியலனா அது நாலு இது இருக்கல, இன்னைக்கு ஒரு டாஸ்க், நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். ஓகே, 2 புரியலனா அடுத்து 4 கான்செப்ட் வரும். இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அது 4மே புரியாது. இது 2 புரியலனா அடுத்து 4 கான்செப்ட் 4மே புரியாது. ஓகே, இது ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ். ஓகே, அது என்னது கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வரும், அப்புறம் இந்த செல்ஃப்னு ஒரு விஷயம் வரும். ஓகே, இது 4மே புரியலன்னு அடுத்த 4 வந்து புரியாது. ஓகே,
கிளாஸ் பண்ணி பண்ணலாம், பண்ணாட்டி பண்ணலாம். கிளாஸ் பண்ணானது அதுக்கு ஒரு காலிங் பண்ணி பண்ணணும். நான் டிக்ளேர் பண்ணி ஜஸ்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம்? இந்த கிளாஸ்க்குள்ளே இன்னொரு 2 ஃபைலா அப்படியே இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இதே மாதிரி கீழே இம்போர்ட் பண்ணிட்டே வரலாம். இங்கே வருதா? இந்த மாதிரி எத்தனை இருக்கோ அது மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டே வர வேண்டியதான். ஆனா மேலே இருக்கும். ஏன்னா இம்போர்ட் மேலே தான் பண்ணோம். தேவையானது இப்போ ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்கேன். இப்போ அப்படிதான் பண்ணுவான். அப்படி மாட்டாங்க. அது மாதிரி பண்ணிக்கணும். சார் இப்போ அது ஒரு 5 நேமா பண்ணுது. 5 நேம் ப்ளஸ் கிளாஸ் நேம். ஒரே ஃபோல்டர்ல மாத்திக்கலாம். ஃபோல்டர் மாத்திக்கலாம். அது மாத்தது எப்படின்னா இது என்னது அதுக்கேற்ற மாதிரி என்னது ஃபோல்டரோட லொகேஷன் கொடுக்கணும். இப்போ டாட் ஸ்லாஷ் கொடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த இதில் இருக்குன்னு அர்த்தம். அந்த இதுக்குள்ள இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதெல்லாம் சின்டாக்ஸ் சொல்லி தரேன் நான். டாட் அந்த கரண்ட் ஃபோல்டரு அந்த மாத்தலாம் கொடுத்து பண்ணுவோம். அதெல்லாம் ஒரே ஃபைலுக்குள்ள இருக்க மல்டிபிள் கிளாஸஸ் யூஸ் பண்ணா கமா கொடுத்து அடுத்த கிளாஸ் கமா கொடுத்து பண்ணிக்கலாம். தனித்தனியாக பண்ணிக்கலாம். அந்த கமா கொடுத்து முடிக்கலாம். புரிஞ்சா? ஆல்ரெடி கோட் ஓகே கரெக்டாக போட்டு பாருங்க. அது ஓகே காப்பி பேஸ்ட் அடிச்சு அப்படியே வரணும். சரியா? நீங்கள் படிக்கக்கூடாது. அவன் கேட்காத கொஞ்சம் புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? அது நாளைக்கு கேட்காது. நீ கேட்க மாட்டேன்.